பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த நாளுக்கு உண்டான தேவ வார்த்தை சங்கீதம் 35ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த வார்த்தை இந்த நாளிலே சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே 18-19 என்ன போட்டிருக்குன்னா, தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறீர்களா, அப்பொழுது ஆண்டவர் உங்களை மரணத்துக்கு, உங்க ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காத்து பஞ்சத்துல உங்களை உயிரோடு காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொன்னாரு? பஞ்சத்துல கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருடைய கண் உங்க மேல நோக்கமாயிருக்கும். ஆண்டவர் உங்களை விட்டு, அவருடைய கண்கள் உன்னை விட்டு விலகாது. அவருடைய கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கும். எப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறாயா? அவருடைய கிருபை காத்திருந்தீனா பலனுள்ளவனாயும் பலனற்றவனாயும் யாரா இருந்தாலும் உதவி செய்தவர்கள் லேசான காரியம். ஆமென். அவருடைய காத்து நடத்துவார். இந்த நாளுக்கான வாசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 33:18-19, தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காப்பாரு. ஹல்லேலூயா. பஞ்சத்துல அவங்களை காத்து உங்களுக்கு எந்த தீங்கும் வராம அதை பாதுகாத்து அவருடைய கண்ணை உண்மையில் வைத்து உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். God bless you. Amen.